அனபாயன் இரண்டாம் குலோத்துங்கன். அத்தியாயம் 24. பாதிரி மரக்கிளையில் ஆந்தை. அழகின் சிரிப்பை சிந்தும் அந்த சிங்கார நந்தவனம் அன்று பன்மடங்கு அழகுடன் காட்சியளித்தது. ஏனென்றால் அப்போது அந்த மலர் வனத்தில் பேரழகிகளான 3 பெண்கள் அமர்ந்திருந்தனர். மலைமகளும் திருமகளும் நாமகளும் ஒன்றாக சேர்ந்து ஓரிடத்தில் அமர்ந்திருப்பது போல முக்கோக்கிழானடியும் ஏழிசை வல்லபியும் பரிவாதினியும் அந்த பளிங்கு மண்டபத்தில் அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு சற்று அப்பால் அம்மண்டபத்தின் படி ஒன்றில் அடக்க ஒடுக்கமாக அமர்ந்திருந்தாள் சோறுடையாள். முன்பெல்லாம் ஏழிசை வல்லபி இந்த நந்தவனத்திற்கு ஒரு நாளும் வராமல் இருக்க மாட்டாள். அவள் வராவிட்டாலும் அவளை பரிவாதினியோ அல்லது சோறுடையாளோ இழுத்து கொண்டு வந்து சேர்த்து விடுவர். ஆனால் சென்ற சில திங்களாக வல்லபி இந்த நந்தவனத்திற்கு வருவதே இல்லை. பரிவாதினியோ சோறுடையாளோ வற்புறுத்தி அழைத்தாலும் வருவதில்லை. அப்படி எப்போதேனும் சில சமயம் வந்தாலும் அவள் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாள். கலகலப்பாக ஓடியாடி விளையாட மாட்டாள். துணை பிரிந்த மணிப்புறாவை போல எங்கேனும் ஓரிடத்தில் துயரமே உருவாய் அமர்ந்திருப்பாள். பளிங்கு மண்டபத்தின் எதிரே இருந்த செவ்வந்தி செடிகளையே பார்த்து கொண்டிருப்பாள். ஏனென்றால் அந்த செடி அருகில்தான் அன்றொரு நாள் மாலை அனபாயன் குலோத்துங்கன் அமர்ந்திருந்தான். அந்த செடிகள் அவனை மறைத்து வைத்திருந்ததால் தான் சோறுடையாளின் சதியால் வல்லபி அவன் மீது மோதிக்கொண்டாள். அச்செடிகள் மட்டுமே தாம் அவ்விருவரின் காதல் மொழிகளையும் கேட்டு ரசித்தன. இதனால் எல்லாம் தான் வல்லபி அந்த செவ்வந்தி செடிகளையே பார்த்து கொண்டிருப்பாள். எனினும் அவற்றை அவள் பார்க்கும்போது சில சமயம் கோபம் வரும், சில சமயம் துக்கம் பொங்கும், சில சமயம் ஆனந்த பரவசமும் அடைவாள். கடைசியில் துக்கமே மிஞ்சும், ஏக்கமே நிறையும். இவற்றுக்கெல்லாம் ஆளாக விரும்பாமல் தான் அவள் இந்த நந்தவனத்திற்கு வருவதே இல்லை, வர விரும்புவதும் இல்லை. இன்று திருக்கோவலூர் இளவரசி முக்கோக்கிழானடியின் விஜயத்தால் வல்லபி இந்த நந்தவனத்திற்கு வர வேண்டியவள் ஆனாள். ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசவே அவர்கள் அங்கு வந்திருந்தார்கள். ஆனால் அந்த விஷயம் இன்னது என்று வல்லபிக்கு இன்னும் தெரியாது. முக்கோக்கிழானடிக்கும் அதிலே போதிய தெளிவு இல்லை. இருவரும் எதை பற்றியோ பேச வேண்டும் என்று மட்டுமே விரும்பினார்கள். மாலை சூரியன் மேல் திசையில் சரிந்து கொண்டிருந்தான். அவனது வெண்கதிர் கால்கள் எல்லாம் வெட்டுண்டு விட்டன. உறைந்த இரத்த கோலமாக மாறி அவன் உறங்க இறங்கி கொண்டிருந்தான். மேற்கில் சஞ்சரித்த மேக துணுக்குகளெல்லாம் செக்கர் நிறமாகி தத்தமது விளிம்புகளை தங்க பாலமாக்கி கொண்டிருந்தன. பளிங்கு மண்டபத்தின் எதிரே இருந்த ஒரு இளங்கொன்றை மரம் தனது இலைகளை எல்லாம் உதிர்த்துவிட்டு சேவல் கொண்டை போன்ற சிவந்த பூக்களை மட்டும் செண்டு போல மேனியில் புஷ்பித்து வைத்திருந்தது. அந்த கொன்றை மரத்தின் பக்கத்தில் ஒரு பெரிய பாதிரி மரம் பம்மலாக வளர்ந்து நின்றது. அதன் நீளமான தடித்த இலைகள் கரும்பச்சை நிறத்துடன் அடர்ந்து விரிந்து வானின் ஒரு பகுதியையே மூடி மறைத்து விட்டிருந்தன. பளிங்கு மண்டபத்தில் வல்லபியின் எதிரே அமர்ந்திருந்த முக்கோக்கிழானடி எதிரே மலர்மயமாய் நின்ற அந்த கொன்றை மரத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்கள்தாம் அம்மரத்தை பார்த்து கொண்டிருந்தனவே தவிர மனம் வேறெங்கோ லயித்திருப்பது போல தோன்றியது. இளவரசி முக்கோக்கிழானடியை இளவரசி ஏழிசை வல்லபி இன்றுதான் முதலாக சந்திக்கிறாள். சிறு பிராயத்தில் எப்போதோ ஒரு முறை தன் தாயுடன் சந்திரலேகை எனும் ஊரில், இப்போது செந்தலை என்று வழங்கப்பட்டு வருகிறது, கூடிய நாளங்காடி சந்தையில் யவன தேசத்து பாவை விளக்கு ஒன்று வாங்கி வருவதற்காக சென்றபோது அங்கே முக்கோக்கிழானடியும் தனது பெற்றோருடன் ஏதோ விலை உயர்ந்த பொருட்கள் வாங்க வந்திருந்ததால் பார்க்க நேர்ந்தது. அப்போது முக்கோக்கிழானடியும் சிறுமியாகத்தான் இருந்தாள். அதன் பின் அவ்விரு பெண்களும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. இன்றுதான் அந்த சந்தர்ப்பம் எதிர்பாராமல் கூடிவிட்டது. உண்மையில் முக்கோக்கிழானடி இத்துணை அதிரூப சௌந்தரியவதியாக இருப்பாள் என்று வல்லபி கொஞ்சமும் அனுமானிக்கவே இல்லை. சராசரி அழகு வாய்ந்த ஒரு பெண்ணாகத்தான் அவள் இருப்பாள் என்று எண்ணி இருந்தாள். அத்துடன் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆண்மை தோற்றமும் மென்மை கலவாத திண்மை போக்கும் உள்ளவளாக இருப்பாள் என்றும் கற்பனை பண்ணியிருந்தாள். ஆனால் முக்கோக்கிழானடியோ அம்மாதிரியான முடிவுகளுக்கு முற்றும் மாறாக அனங்கனே மயங்கி சாயும் வண்ணமாய் அழகு தேவியின் மூத்த மகள் போல விளங்கியதைக் கண்டு வல்லபியே சொக்கி போனாள். இப்படிப்பட்ட எழில் மங்கையை பார்க்கும் எந்த ஆண்மகன்தான் தன் இதயத்தை பெயர்த்து அவள் காலடியில் வைத்து காணிக்கை செலுத்தாமல் இருப்பான்? சக்கரவர்த்தி மகா குலோத்துங்கராக இருந்தாலும் இவள் அழகின் முன்பே அவர் எம்மாத்திரம்? அதனால்தான் அரசர் அனபாயர் இவளை பார்த்த அக்கணமே தம்மை இவளுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டிருக்கிறார் என்ற திடமான முடிவுக்கு வந்துவிட்டாள் வல்லபி. இவளிடம் உள்ள அழகில் கால் பங்கு கூட என்னிடம் இல்லை. எனவேதான் அரசர் என்னை அவ்வளவு சீக்கிரம் மறக்க துணிந்தார் என்ற தீர்மானத்தையும் அவள் செய்து கொண்டாள்.
இந்த தீர்மானம் வல்லபியின் மனதில் உருவாகியதுமே அவளை அறியாமல் முக்கோ கிழானடியின் மீது ஒருவித பயம் கலந்த வெறுப்பு தலை தூக்க ஆரம்பித்தது. ஏழிசையில் மட்டுமே வல்லபியாக இருக்கும் தன்னை மறந்து சகலகலா வல்லபியாக விளங்கும் இவளை குலோத்துங்கர் விரும்புவதில் தவறேதும் இல்லை என்று அந்த பேதையின் நெஞ்சம் நியாயவாதம் பேசியது. அந்த நியாயவாதம் வலுப்பெற வலுப்பெற அவள் தன்னைத்தானே மிகவும் நொந்து கொண்டாள். வல்லபிக்கு இப்போது முக்கோ கிழானடியின் எதிரில் அமர்ந்திருக்க கொஞ்சமும் பிடிக்கவில்லை. இவள் ஏன் என்னை பார்க்க வர வேண்டும் என்று உள்ளூர சினந்து பொறுமினாள். மறுவினாடியே அந்த சினப்பொறுமல் மாறி அவளை வாஞ்சியுடனும் பயபக்தியுடனும் பார்த்தாள். ச்சே, என்னை போன்ற ஒரு நன்றி கெட்ட பெண் உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. இந்த மாதரசி மட்டும் இல்லை என்றால் என் இதய மன்னர் குலோத்துங்கரின் கதி என்ன ஆகியிருக்கும்? அல்லது என் அன்பு தந்தையைத்தான் நான் உயிரோடு பார்த்திருக்க முடியுமா? 100 வீரர்களாலும் சாதிக்க முடியாத பல காரியங்களை இந்த ஒரே ஒரு பெண் சாதித்திருக்கிறாளே. சோழ நாட்டின் வடக்கத்திற்குரிய தெய்வமாய் இன்று இவள் விளங்கி வருகிறாள். நான் மட்டும் இவளை வெறுப்பது எவ்வளவு பெரிய தவறு! என் இதயநாதர் குலோத்துங்கருக்கு இணையான காதலியாக இருக்கக்கூடியவள் இவள்தான். நான் அந்த ஸ்தானத்தை கனவிலும் கருத தகுதியற்றவள். இந்த பாகியவதியை இன்று பார்க்கும் வாய்ப்பு பெற்ற நானே பாக்கியசாலி. வல்லபியின் நெஞ்சிலிருந்து நீண்டதொரு நெட்டுயிர்ப்பு வெளியேறி ஓய்ந்தது. அச்சிறு ஒலியை கேட்டதும் தான் முக்கோ கிழானடி தன் சிந்தனையிலிருந்து விடுபட்டு சட்டென்று தலை நிமிர்ந்தாள். அவளது கண் இமைகள் ஏனோ பனி படிந்த மலர் இதழ்கள் போல நனைந்திருந்தன. அதற்கு மாறாக அதர இதழ்கள் காய்ந்து ஒன்றுடன் ஒன்று ஒட்டி இருந்தன. அவற்றை மெல்ல பிரித்து சொன்னால், வல்லபி, உன்னை வெகுநேரம் காக்க வைத்துவிட்டு நான் வேறெங்கோ எனது எண்ணத்தை செலுத்தி இருந்தமைக்காக என்னை மன்னித்துவிடு. இன்று உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட்டு போவதற்காகவே வந்தேன். எனக்குத்தான் அவ்விஷயம் முக்கியமாக படுகிறதே தவிர உனக்கும் அது முக்கியமானதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆயினும் நான் சொல்வதை நீ பொறுமையுடன் கேட்க வேண்டும். என்னை விட வயதில் இளையவளாக இருப்பதால் உன்னை என் தங்கையின் ஸ்தானத்தில் வைத்து உன்னுடன் பேச விரும்புகிறேன். அதற்கும் நீ அன்புடன் எனக்கு அனுமதி தர வேண்டும். வல்லபி இதை கேட்டு பரபரப்படைந்தாள். பரிவாதினியும் சுறுசுறுப்புடன் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். ஆனால் இருவருமே ஏதொன்றும் பேச சக்தியற்றவர்களாக அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். முக்கோ கிழானடியே மீண்டும் பேசினாள். ஏழிசை வல்லபி, இந்த அழகிய உலகில் மனிதராய் பிறந்த ஒவ்வொருவரும் தங்கத்தையும் மலரையும் நிலவையும் கடலையும் பார்க்க கொடுத்து வைக்க வேண்டும். ஆம், அப்படித்தான் கவிகள் சொல்லுவார்கள். அவர்கள் குறிப்பிடும் அந்த 4னுடன் 5வதாக இன்னொன்றையும் சேர்க்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். அப்படி பார்க்கப்பட வேண்டிய பேறு பெற்ற 5வது பொருள் எதுவென்றால் அது நீதான். மனிதராய் பிறந்த எல்லோரும் உன்னை காணக்கூடிய பேறு பெற்றிருக்க வேண்டும். அப்பேறு பெறாத மனிதர் முழு மனிதராக மாட்டார். ஆகையால் தான் நானும் அந்த பாக்கியத்தை பெற்றுவிட வேண்டும் என்ற வேட்கையுடன் இன்று இங்கு ஓடி வந்திருக்கிறேன். இது நான் இங்கே வந்த காரணங்களுள் முதன்மையானது. ஏழிசை வல்லபியின் செந்தாமரை முகத்தில் அழகிய இளநகையொன்று முழு பொலிவுடன் மடலவிழ்ந்து மலர்ந்தது. அதை வாட விடாமல் தன் வதனத்திலே வைத்து கொண்டு சொன்னாள், அக்கா, நான் உங்களை பற்றி சொல்ல வேண்டிய அவ்வளவையும் நீங்கள் என்னை பற்றி சொல்லிவிட்டீர்கள். உங்களை பார்த்து இவ்வளவு நேரமாகியும் நான் அதை சொல்லாமல் போனதை எனக்கு எடுத்துக்காட்டவே இப்படி சொல்கிறீர்கள் என்றே எனக்கு படுகிறது. தவறு என்னுடையதுதான், மன்னித்து விடுங்கள் அக்கா. இல்லை வல்லபி, நான் சொன்னது அந்த எண்ணத்துடன் அல்ல, மெய்யாகவே சொல்கிறேன். உன்னை காணும் பேறு பெற 1000 ஆண்டுகள் தவம் இருக்க வேண்டும். அபச்சாரம் அபச்சாரம், இந்த அற்ப பேதை பெண்ணை உங்கள் வாயால் அப்படியெல்லாம் உயர்த்தி பேசாதீர்கள் அக்கா. நான் பெண் ஜென்மத்திலேயே புன் ஜென்ம பிறவியாய் பிறந்து விட்டவள். உங்கள் எதிரே அமர்ந்து பேசவும் தகுதியற்றவள். ஏன் இப்படி சொல்கிறாய் வல்லபி? நானா சொல்கிறேன்? இந்த உலகம் சொல்கிறது. சோழவள நாடு முழுவதுமே சொல்லி வாய் இனித்து போகிறது. திருக்கோவலூர் இளவரசி முக்கோ கிழானடி ஒரு தெய்வ மங்கை. அவளை காணாத கண்கள் கண்களே அல்ல, துதிக்காத வாய் வாயே அல்ல என்று அது சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படி சொல்ல நான் என்ன செய்தேன்? இன்னும் என்ன செய்ய வேண்டும் அக்கா? யாராலும் செய்ய முடியாதவற்றையெல்லாம் செய்து முடித்த பிறகு இனி செய்வதற்கு என்னதான் இருக்கிறது? வல்லபி, நீ உளறுகிறாய். உண்மையை சொல்கிறேன் அக்கா. கோனேர் இன்மை கொண்டார் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்திகளின் கொற்றத்தையே காத்த மாவீர மங்கை அல்லவா தாங்கள்? அவரது மணி உயிர் பறவையின் சிறகு ஓயாமல் ரட்சித்த வல்லியங்கோதை வீராங்கனை அல்லவா தாங்கள்?
தங்களை போன்ற ஒரு வீர பெண்மணி இந்த நாட்டில் பிறக்க இனி எத்தனை 100 ஆண்டுகள் ஆகுமோ என்று இப்போதே மக்கள் ஏங்க ஆரம்பித்து விட்டிருக்கிறார்களே அக்கா. அதனால்தான் சொன்னேன், உங்களை காணும் பேறு பெற்ற நான் பாக்கியவதி என்று. இதை கேட்ட முக்கோ கிழானடி கலகலவென்று சிரித்தாள். அந்த சிரிப்பில்தான் எத்தனை குறும்பு, எவ்வளவு அலட்சியம்! வல்லபி, என்னை உயர்த்தி பேச நீங்களெல்லாம் இந்த அற்பமான செயல்களை தேர்ந்தெடுத்திருப்பதை அறிய எனக்கே என் மீது மிகுந்த அனுதாபம் ஏற்படுகிறது. மாவீரர் விக்ரம சோழ சேதிராயரின் மகளாக பிறந்தவள் என்ற காரணத்தால் என்னை ஒரு உயிர் பிறவி என்று மக்கள் உயர்த்தி பேசினால் அதில் ஓரளவு உண்மை இருக்க முடியும். அந்த உயர்விற்கும் நான் இப்போது தகுதியற்றவளாகி விட்டதால் இனி அப்படி பேச இடமே இல்லை. ஏனென்றால் என் தந்தை இப்போது பழைய புகழ் சுமந்த மனிதராக இருக்கவில்லை. மனித இனத்திலேயே மிக கீழான மனிதராக அவர் மாறிவிட்டிருக்கிறார். சோழ பொன்னாட்டின் அவமானமிக்க வேர் புழுவாக ஆகிவிட்டிருக்கிறார். அதனால் அவருடைய மகளாக பிறந்த நானும் அந்த அவமான சிறுமையில் பங்கு பெற்றவளாகிவிட்டேன். இப்படிப்பட்ட நிலைக்கு உள்ளாகிவிட்ட என்னை உயர்த்தி பேசுவது என் வேதனையை மேலும் வளர்ப்பதற்காகத்தான் இருக்கிறது. ஒரு கால் ஆழகால விஷம் கொண்ட பாம்பை நல்ல பாம்பு என்ற பெயரால் நாசுக்காக இழிவுபடுத்தி அழைப்பதைப் போல என்னை வீராங்கனை என்ற பெயரால் பதமாக கேலி செய்ய நீங்கள் எல்லோரும் இப்படி பேசுகிறீர்களோ என்று ஐயுறுகிறேன். எது எப்படி இருப்பினும் நான் செய்த எந்த ஒரு காரியத்தாலும் என்னை உயர்த்திவிட முடியாது. சோழ நாட்டில் பிறந்த ஒரு சாதாரண பிரஜையும் தன் கடமையாக கருதி அவசியம் செய்தாக வேண்டிய எளிமையான காரியங்களைத்தான் நான் செய்திருக்கிறேன். அதுவும் ஏதோ தவிர்க்க முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் தான் அவற்றை செய்ய முடிந்தது. என்னை போல நீயும் அம்மாதிரியான சில சூழ்நிலைகளில் இருந்திருந்தால் என்னை விட சிறப்பாக அந்த சேவைகளை செய்து முடித்திருப்பாய். கூண்டில் அடைப்பட்ட சிறுத்தை என இந்த அரண்மனையில் நீ அடைக்கப்பட்டிருக்கிறாய். நானோ சுதந்திரமாக சுற்றித் திரியும் புள்ளி மானென இருந்து வருகிறேன். மானின் மேனியில் உள்ள புள்ளிகளை சிறுத்தையின் உடலில் உள்ள புள்ளிகளுடன் ஒப்பிட்டு பெருமை கொள்வது பேதமையானதே. ஆகையால் வல்லபி, என்னை பற்றிய புகழ் உரைச்சியில் இனி உன் கவனத்தை செலுத்தாமல் நான் சொல்ல விரும்பும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் காது கொடுத்து கேட்க வேண்டுமாய் கோருகிறேன் என்றால் முக்கோ கிழானடி கம்மிய குரலில். அவளது முகம் வெளிரி, கண்கள் சுனையென நீரை சொரிய விட்டு கொண்டிருந்தன. அவளது கண்களிலிருந்து நீர் வடிந்ததை கண்ட வல்லபியும் பரிவாதினியும் மனமுருகி பொறுமி விட்டனர். அவர்களின் நெஞ்சிலிருந்து இரத்தமே பீரிடுவது போன்ற வேதனைக்கு உள்ளாகினர். வாய் திறந்து ஏதும் பேச அவர்களால் இயலவே இல்லை. முக்கோ கிழானடி மீண்டும் தன் பார்வையை அந்த மலர்கூரை வேய்ந்த கொன்றை மரத்தின் மீது கொண்டு போய் பதிய வைத்தாள். அம்மரத்தை பார்த்து கொண்டே பேசினாள். வல்லபி, என்னை அறியாமலே நான் உனக்கு ஒரு பெரிய துரோகம் செய்துவிட்டேன். அதை துரோகம் என்று சொல்வதா, தீங்கு என்று கூறுவதா? இல்லை, அந்த இரண்டையுமே உனக்கு நான் செய்துவிட்டேன். அத்தகைய பெரும் குற்றத்தை செய்துவிட்ட இந்த பேதையை பெரும் பாகியவதியான நீ பெரிய மனம் வைத்து மன்னித்தருள வேண்டும் என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள் வல்லபி பதறியபடி பாய்ந்து சென்று அவளது பூங்கரத்தை தன் பஞ்சு கரங்களால் இறுக பற்றி கொண்டு, அக்கா, இப்படிப்பட்ட வார்த்தைகளை இனி ஒரு முறையேனும் என் காதுபட சொல்லாதீர்கள். இந்த மாதிரியான சொற்களை இச்சிறு பெண்ணால் தாங்கவே முடியாது. பத்தரை மாற்று பசும் பொன்னான தங்களுக்கு நான் ஏதோ ஒரு வகையில் என்னை அறியாமலேயே தவறு செய்து தங்கள் மனதை புண்படுத்தி விட்டிருக்கிறேன் என்பதால் இதயம் நொந்து கிடக்கும் என்னை மேலும் நோக்கச் செய்யாதீர்கள். தயவு செய்து என்னை இப்படி வதைக்காதீர்கள் அக்கா என்றால் கதறியபடி. திருக்கோவலூர் இளவரசி முக்கோ கிழானடி வேதனை சிரிப்பொன்றை சிந்திக்கொண்டே வல்லபியின் மலர் வதனத்தை தன் இரு கைகளாலும் ஏந்தியவாறு, ஏழிசி வல்லபி, உனது பவித்திரமான மனதை நோக்கச் செய்த இந்த பாவியை மன்னித்துவிடு. ஆனால் நான் சொல்வது அவ்வளவும் உண்மை என்பதை நீ நம்ப வேண்டும். சோழவள நாட்டின் பொது செல்வமும் உனது தனிச்செல்வமுமான ஒன்றை நான் அபகரிக்க முயன்ற பெரும் குற்றத்தை உன்னிடம் சொல்லி உன் மன்னிப்பையோ தண்டனையோ பெற்று போகத்தான் இன்று இங்கு வந்திருக்கிறேன். ஆனால் அந்த குற்றத்திற்கு நானே முழு பொறுப்பாளி என்று சொல்லிவிட முடியாது. விதியின் பங்கு அதில் நிறையவே இருக்கிறது. எப்படியோ இறுதி நேரத்தில் என்னை நான் காப்பாற்றி கொண்டேன். உனக்கு செய்யவிருந்த பெரும் தீங்கை செய்யாமல் தப்பித்து கொண்டேன். எனினும் எனது அந்த குற்றத்தீயின் ஜுவாலையால் உனது பெருமை மிக்க எதிர்காலத்தை சுட்டு பொசுக்காமல் தடுத்தேனே ஒழிய நான் அந்த தீயில் வீழ்ந்து இறுதி வரை கருகி பொசுங்குமாறு செய்து கொண்டு விட்டேன். அந்த வேதனை வேள்வியிலிருந்து வெளியேற எனது 7 ஜென்மம் வரையில் இனி இயலவே இயலாது. இந்த நிலையில் நீ எனக்கு ஒரு பேருதவி செய்ய வேண்டுமென்று இறைஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அவ்வுதவியை செய்யவில்லையானால்
நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தே பயனில்லை, வாழவும் விரும்ப மாட்டேன். நான் கேட்கும் அந்த வரம் உனக்கு அற்பமானதாக தோன்றலாம், அல்லது அதை எனக்கு அளிக்க ஒண்ணா பெரிய வரமாகவும் கருதலாம். எப்படி இருப்பினும் எனக்கு அவ்வரத்தை நீ அளிக்க மறுக்க மாட்டாய் என்றே நம்புகிறேன். அப்படி மறுக்கப்பட்டால் என்னை போன்ற ஒரு துர்பாகியசாலி பெண் இவ்வுலகில் எந்த மூலையிலும் இருக்க மாட்டாள் என்பது திண்ணம் என்று சொல்லி மேலே பேச முடியாமல் கண்டம் வெடிப்பது போல விம்மி பொறுமினாள். அங்கிருந்த அந்நான்கு பெண்களுடைய விம்மல் ஒலிகளும் அந்த அழகிய நந்தவனத்தின் எழிலையெல்லாம் சூறையாடி அதை ஒரு அவல பெருங்காடாக ஆக்கி வைத்துவிட்டன. முக்கோ கிழானடி தன் உணர்ச்சிகளை மிகுந்த சிரமப்பட்டு அடக்கி கொண்டு மீண்டும் பேசினாள். வல்லபி, உன்னிடம் நான் கோரும் அந்த வரத்தை ஒரு சில வார்த்தைகளில் சுருக்கி சொல்கிறேன். மா பாக்கியம் பெற்ற திருமகளாகிய நீ ஒரு ஏழை பக்தையின் இதய ஓலத்தை செவிமடுத்து கேட்பது போல கேட்டு என்னை உனது அருள் கரத்தால் ஆட்கொள்ள வேண்டுமாய் பணிவுடன் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். அரசர் அனபாய குலோத்துங்க சோழருக்கும் அழகுடை செல்வியான உனக்கும் உள்ள இதய தொடர்பை அறியாமல் நான் அவரது திவ்ய உருவை என் இதய பீடத்தில் பக்தி பூர்வமாக பிரதிஷ்டை செய்து பூஜிக்க ஆரம்பித்து விட்டேன். அதன் பிறகே அந்த தெய்வம் உன் ஒருத்திக்கே சொந்தமானது என்ற விவரம் எனக்கு தெரிய வந்தது. இதைவிட இன்னொரு பெரிய செய்தி என்னவென்றால், அந்த தெய்வமே என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது என்பதுதான். இந்த விவரத்தை நேற்று காலைதான் அறிந்தேன். அதன் பிறகே நான் இனி என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்தேன். என் காதல் தெய்வீகமானது, மாசு மறுவற்றது. ஆனால் அது ஒருதலை காதலாகிவிட்டது. ஒருதலை காதல் என்றுமே உண்மையாவதில்லை. ஆகையால் உடனே எனது போக்கை மாற்றிக்கொண்டேன். உங்களின் ஒப்பற்ற காதலுக்கு குறுக்கே தடைக்கல்லாக நிற்கவும் நான் தகுதியுடையவள் அல்ல என்ற தீர்மானத்திற்கு வந்துவிட்டேன். ஆயினும் என் இதயத்தில் ஏற்றிய அந்த காதல் படிமத்தை மட்டும் அங்கிருந்து இறக்கிவிட என்னால் இயலவே இல்லை. முயன்றாலும் முடியாது என்ற முடிவே கிடைத்தது. எனவேதான் உங்கள் இருவரின் எண்ணத்திலும் கூட எந்த வகையிலும் எனது நிழலை பதிய விடாமல் மிக்க விழிப்புடன் இருந்து என் வாழ்நாள் முழுவதும் அந்த புனித காதல் படிமத்தை மானசீக பூஜை செய்வதற்குரிய ஒரே ஒரு வரத்தை உன்னிடமிருந்து பெற்று போகவே இதோ இங்கு ஓடோடியும் வந்திருக்கிறேன். இந்த பெருவரத்தை எனக்கு நீ அளிப்பாயா வல்லபி என்று அழவும் சக்தியற்ற அவலக்குரலில் கேட்டுக்கொண்டே தன் இரு கரங்களையும் அகற்கிழி போல குவித்து நடுக்கத்துடன் நேரே நீட்டினாள். அக்கா என்று அலறி அழுது கொண்டே மலர் கிண்ணம் போல குவிந்திருந்த முக்கோ கிழானடியின் மென் கரங்களில் தனது முகத்தை கவிழ்த்து புதைத்து கொண்டாள் எழிசை வல்லபி. இந்த சமயத்தில் நந்தவனத்தை அடுத்தாற் போல ஆற்றின் ஓரமாக சென்ற சாலையிலிருந்து 3 குதிரைகள் வெகு வேகமாக ஓடிவரும் சத்தம் கேட்டு அந்நான்கு பெண்களும் சட்டென்று திரும்பி பார்த்தனர். அங்கே முன்னால் காலத்தி தேவனும் நடுவே அனபாயின் குலோத்துங்கனும் பின்னை பாலவராயரும் புழுதி புடைந்தெழும்ப குதிரைகளை செலுத்தி வந்து கொண்டிருந்தனர். நந்தவனத்து பளிங்கு மண்டபத்தின் எதிரே இருந்த அந்த பாதிரி கிளையிலிருந்த ஒரு ஆந்தை தன் செட்டைகளை சடசடவென்று அடித்து கொண்டு பறந்து சென்றது. அந்த ஒலியை கேட்ட முக்கோ கிழானடி சடார் என்று திரும்பி அம்மரத்தை உற்று பார்த்தாள். அடுத்த கணம் அவள் தனது இடுப்பில் சொருகி வைத்திருந்த கத்தியை பளீரென்று பிடுங்கி அம்மரத்தின் எங்கோ ஒரு இலக்கில் குறிவைத்து பலம் கொண்ட மட்டும் சுழற்றி வீசி எறிந்தாள். மறு வினாடி ஹோ என்ற பேரொளி ஒன்று அந்த மரத்தின் இலைகளிடமிருந்து கேட்டது. அதைத் தொடர்ந்து பருத்து தடித்த ஒரு மனிதன் குண்டு கட்டாக கரகரவென்று சுழன்று கொண்டே வந்து தரையில் தொப்பென்று வீழ்ந்தான். அவன் கையில் இருந்த ஒரு கட்டாரி சற்று தொலைவில் போய் டனார் என்ற ஒலியுடன் தெரித்து வீழ்ந்தது. இதை கண்டு அலறி கூச்சலிட்டுவிட்ட எழிசி வல்லபியும் பரிவாதினியும் விருட்டென்று எழுந்தனர். அப்போது அச்சாலையில் வந்து கொண்டிருந்த 3 புறவிகளில் ஒரு புறவி மட்டுமே சிற்றரசர் காடவராயர் அரண்மனையை நோக்கி வந்தது. மற்ற 2 குதிரைகளும் ஏனோ வந்த வழியே திரும்பி வெகு வேகமாக போய்க் கொண்டிருந்தன. குலோத்துங்கனும் காலத்தி தேவனும் தான் அவ்விரு குதிரைகளையும் திருப்பி செலுத்தி சென்று கொண்டிருந்தனர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.